ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்கிற நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்ற ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையிலே இன்றைய தினம் நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 496வது குரலாக அமைய இருக்கின்றது. அழகான ஒரு குரலாகவும் அழகான உரைகளாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. பொருத்தமான இடத்திலே பொருத்தமான காரியத்தை மட்டும்தான் செய்ய வேண்டும் என்பதை இந்த குரல் அழகாக தெளிவாக சொல்லியிருக்கின்றது. பார்ப்போமாக இருந்தால், கடலோரா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து என்பதாக அமைந்திருக்கின்றது. அதனுடைய முதலாவதிலே நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், வலிய சக்கரங்களுடைய பெரிய தேர் கடலில் ஓட முடியாது, கடலில் ஓடுகின்ற கப்பல் நிலத்திலும் ஓட முடியாது என்பதாக அமைந்திருக்கின்றது. உண்மையிலேயே அழகான ஒரு உரையாக அமைந்திருக்கின்றது. நாங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் பொருத்தமானவற்றை தான் செய்ய வேண்டும். எந்த இடத்தில் நாங்கள் எதற்கு சாத்தியமான இடத்தை தெரிவு செய்து அந்த இடத்துக்கு பொருத்தமானவற்றை நாங்கள் அந்த இடத்திலே செய்ய வேண்டும். அதை விடுத்து மாற்றுவோமாக இருந்தால் அது சாத்தியமற்றதாக போகும் என்பதைத்தான் அழகாக சொல்லியிருக்கின்றது. வலிய சக்கரங்களுடைய எவ்வளவு உறுதியான தேராக இருந்தாலும் அது கடலிலே ஓட முடியாது, கடலிலே ஓடுகின்ற கப்பல் நிலத்திலும் ஓட முடியாது என்பதாகத்தான் முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞர்களும் கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து என்ற பொருளுக்கான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், ஒரு செயலுக்குரிய இடத்தை தேர்ந்தெடுப்பவர் தேர் கடலிலே ஓடாது கப்பல் நிலத்திலே போகாது என்பதையாவது தெரிந்திருக்க வேண்டும் என்பதாக அமைந்திருக்கின்றது. நாங்கள் ஒரு செயலையோ அல்லது எங்களுடைய வாழ்க்கை பாதையோ அல்லது நாங்கள் ஒரு இலக்கை அடைய வேண்டுமாக இருந்தால் அதுக்குரிய பாதைகளை, அதுக்குரிய வழிகளை நாங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். அதை சரியானதாக பொருத்தமானதாக இடத்துக்கு ஏற்றவாறு நாங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இது சொல்லியிருக்கிறது. கடலிலே எங்களுக்கு சாதாரணமான அறிவாகுவது இருக்க வேண்டும். கடலிலே தேர் ஓடாது, வாகனங்கள் தேர்கள் எதுவும் ஓடாது. ஆனால் கடலிலே ஓடுகின்ற கப்பல் நிலத்திலும் ஓடாது என்ற அந்த சாதாரண விடயத்தையாவது தெரிந்து கொண்டு நாங்கள் எங்களுடைய இலக்குகளை நாங்கள் முன்னகர்த்தி செல்ல வேண்டும் என்பதைத்தான் கலைஞர் உரையும் அழகாக சொல்லியிருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பையா அவர்களும் கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து என்ற குரலுக்காக சுருக்கமாக அதே உரையைத்தான் தந்திருக்கின்றால். பார்ப்போமாக இருந்தால், வலிய சக்கரங்களுடைய நெடிய தேர் கடலில் ஓடமாட்டா, கடலில் ஓடும் கப்பல் நிலத்தில் ஓடமாட்டா என்பதாக அவருடைய உரை அமைந்திருக்கின்றது. இன்றைய கடலுலா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து என்ற பொருளுக்கான 3 உரைகளையும் பார்த்தோம். 3 உரைகளும் ஒன்றைத்தான் சொல்லியிருக்கின்றது. சாத்தியமான பொருத்தமான இடங்களை நாங்கள் தெரிவு செய்து அந்த இடத்துக்கு பொருத்தமான விடயங்களை மாத்திரம் செய்வோமாக இருந்தால் எங்களுடைய செயலிலே, எங்களுடைய முயற்சியிலே நாங்கள் வெற்றி பெற முடியும். பொருத்தமற்றதை நாங்கள் செய்வோமாக இருந்தால் நாங்கள் அதிலே தோல்விதான் அடைவோம். அதற்குத்தான் அழகான உதாரணத்தோடு இன்றைய 3 உரைகளும் சொல்லியிருக்கின்றது. கடலிலே ஓடுகின்ற கப்பல் நிலத்திலே ஓடாது, நிலத்திலே ஓடுகின்ற வாகனங்களோ தேரோ கடலிலே ஓடாது என்பதை அழகாக சொல்லியிருக்கின்றது. நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே சாத்தியமானவற்றை எங்களுக்கு பொருத்தமானவற்றை தெரிவு செய்து உரிய இடங்களுக்கு பொருத்தமானவற்றை நாங்கள் முயற்சி செய்து முன்னகர்த்து செல்வோமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய வாழ்விலும் எங்களுடைய இலக்கை நாங்கள் அடைய முடியும், முன்னேற முடியும், சாத்தியமாக்க முடியும். சாத்தியமற்றதை செய்வோமாக இருந்தால் அது முயற்சி எங்களுக்கு பலனற்றதாகத்தான் போகும் என்பதைத்தான் இன்றைய குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரைகளாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.